பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் மார்த்தாவை பார்த்து சொன்னார். மார்த்தாவுடைய சகோதரன் மரித்து கல்லறையில் அடக்கம் செய்து 4 நாளாயிற்று. நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று மார்த்தாள் முறையிட்ட போது, உன் சகோதரன் உயிரோடு எழும்புவான் என்றான். இறுதி நாளிலே எல்லா பரிசுத்தவான்களும் உயிரோடு எழும்பும் போது என் சகோதரனும் உயிரோடு எழும்புவான் என்பதை நான் அறிவேன் என்றான். பிறகு ஆண்டவர் கல்லறையில் கல்லை புரட்டுங்கள் என்றபோது மார்த்தாள் பதறினாள். ஆண்டவரே, நாற்றம் எடுக்குமே, 4 நாளாயிற்றே என்றான். அப்பதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஆண்டவருடைய வார்த்தையின்படி கல்லை புரட்டின போது, லாசருவே வெளியே வா என்றார். மரித்து அடக்கம் பண்ணின 4 நாளைக்கு பிறகு லாசர் உயிரோடு எழும்பி வந்தார். ஆபிரகாமை நாம் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லுகிறோம். தாவீதும் ஒரு விதத்தில் கர்த்தரை அதிகமாய் விசுவாசிக்கிறவர். சங்கீத புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாச அறிக்கை. கடைசி வசனத்தில், என் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று அறிக்கை செய்கிறார் தாவீது. தாவீது அறிக்கை பண்ணின பிரகாரம் கர்த்தராகிய தேவன் தாவீதுடைய காலங்களை ஆசீர்வதித்தார். ராஜாவானா, நல்ல மேன்மைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். அவன் வாழ்நாள் முழுவதும் செழிப்புடனும் சுகத்துடனும் மன மகிழ்ச்சியுடன் ஆசீர்வாதத்தோடும் காணப்பட்டார். கர்த்தரை நீங்கள் விசுவாசியுங்கள், நீங்களும் அற்புதங்களை காண்பீர்கள். எங்களை நேசிக்கிறவருடைய கரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் பெயரால் பிதாவே, ஆமென்.